ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னாகமம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் அதனுடைய 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். Numbers chapter 10 and verses 2 and 3 அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். சபையை கூட்டி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிக்கைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் மோசேயுடைய கரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உன்னை தேனும் பாலும் ஓடுகிற ஒரு அழகான ஒரு நாட்டுக்குள்ளே உன்னை கொண்டு போவேன், கானான் என்கிற ஒரு தேசத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் திட்டமிடுகிறார். அதற்காக ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய பெயர் தான் மோசே. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, கஷ்டங்களின் வாழ்க்கை, நெருக்கத்தின் வாழ்க்கையில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மோசையை தெரிந்தெடுத்து பார்வோனுக்கு முன்பதாக சில காரியங்களை செய்து காண்பிக்கிறார். தேவன் தான் உண்மையான தேவன், யெகோவா தான் தேவன் என்று அவன் அறிக்கையிடும் பொழுது இல்லை மறுத்து கொண்டே இருந்தான். கடைசி வாதை வந்தது. அந்த வாதையில் வேற வழியே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். செங்கடலுக்கு முன்பதாக வருகிறார்கள். போராட்டம், திரும்பி பார்த்தால் போராட்டம், எங்கே திரும்பினாலும் பிரச்சனைகள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அந்த கானானுக்கு நேரான பிரயாணத்தை துவக்கம் பண்ணின தேவன் முடிவு வரை அவர்களோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம், நம்முடைய பல காரியங்களை இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கிறோம்னா நம்ம நினைக்கிறோம், ஐயா முடிவு எப்படி இருக்கும் தெரியல, வாழ்க்கை இனி எப்படி போக போகுது தெரியல, இனி அடுத்த கட்டம் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு தொடங்கி இருப்பாரே, ஆனால் அது செய்து முடிக்கிறவரை அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அதனால்தான் வசனம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் உன் மேல் கண்ணை வைத்திருக்கிறார். நம்ம எங்க போறோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கிற ஒரு அடிமைத்தனத்தின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் ரொம்ப அழகா வெளியே கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், you need to build a tabernacle, நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும், அது இப்படியாக இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை சொல்லுகிறார். அதிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் தான் மோசே இடத்திலே, நீ ஒரு 2 எக்காளங்களை செய்ய வேண்டும், பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற ஆங்கிலத்திலே ட்ரம்பட் என்று சொல்லுவார்கள், எக்காளங்களை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. எக்காளம் என்பது வேத புஸ்தகத்துல பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற, ஆனால் இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எக்காளத்தை எதற்காக ஊதுகிறார்கள், அந்த எக்காளத்தை ஊதும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த சில போர்க்கால சமயங்கள் வரும் பொழுது ஒரு காரியத்தை செய்வார்கள். சத்தமான ஒரு அலரம் சவுண்ட் ஒன்று கேட்கும், பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, எந்த இடத்துல போய் ஒளிந்து கொள்ளலாம், எந்த இடத்துல சேஃபா இருக்கலாம், வேக வேகமாக போய் அந்த சத்தம் கேட்ட உடனே நாம் என்ன பண்ணணும், ஒளிந்து கொள்ள வேண்டுமா. இந்த உலகத்துல இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியம். ஆனா வேத புஸ்தகத்துல சுட்டி காட்டுகிற 3 காரியங்கள் ஒரு எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன சம்பவிக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் என்ன யூஸ் பண்றாங்க, எக்காலங்களை யூஸ் பண்றாங்க. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது
ஏறத்தாழ 60 லட்சம் பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் எத்தனை பேர் இருந்தாங்க? இஸ்ரவேல் கூட்டங்கள்ல ஆண்கள் மட்டும் 60 லட்சம் பேர் இருந்தாங்களாம். இந்த 60 லட்சம் பேரை எகிப்துல இருந்து எங்க கூட்டிட்டு போனோம்? கானானுக்கு கூட்டிட்டு போகணும். அப்ப யோசித்து பாருங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டோம்னா எவ்வளவு மணி நேரம் எடுக்கும்ல. ஒவ்வொரு மனுஷனையா கூப்பிட்டு ஐயா வாங்க கிளம்புவோம், நைட்டு தூங்கினது போதும், இங்க டென்ட் போட்டிருந்தது போதும், நம்ம எழும்பி போவோம். யாரும் வர மாட்டான். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பி ரெடி. நீ ரெடியா இருக்கணும். ஏனென்றால் இந்த சத்தம் கேட்ட உடனே, எக்காளம் ஊதின உடனே ஒருவர் கூட இந்த இடத்துல மீதி இருக்காதபடி நீங்கள் எல்லாரும் தயாராக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் எக்காலம் எதை குறிக்கிறதானால், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்று சொல்லி எல்லாரையும் சேர்த்து கொள்ள, அந்த பாளையத்திற்குள்ளே கொண்டு வர, ஒரே இடத்துல பிரயாணம் பண்ணுவதற்காக அந்த எக்காலத்தை ஊதுகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல தேவ சத்தியத்தை கேட்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார், ரட்சிக்கப்படு, கைவிடப்பட்டு விடக்கூடாதபடி நீ பிரயாசப்படு என்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எக்காலத்தை ஊதிட்டே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆனால் நாம் மனம் போன போக்கில் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியன் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எங்க நோக்கி தொடருகிறேன்? லக்கை நோக்கி தொடருகிறேன். எனக்கு ஒரு லக்கு இருக்குது. அந்த எக்காலம் ஊதின சத்தத்தை கேட்டா என் லக்கு எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தாழ 60 லட்சம் ஆண்கள் என்று சொன்னால், அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல ஒரு சின்ன பிள்ளை கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லுவதற்காக எக்காலத்தை ஊத ஆரம்பித்தார்கள். அந்த எக்காலத்தை ஊதுறத கேட்ட உடனே எல்லாரும் தன்னுடைய மூட்டைகளை கட்டிக்கொண்டு, ஆடு மாடுகளை பற்றி கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள், பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய லக்கு எங்க இருந்துச்சு தெரியுமா? கானானை நோக்கி இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அருமையான ஒரு தேசத்தை நோக்கி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய லக்கு எங்க இருக்கணும் தெரியுமா? பரலோகத்தை நோக்கி இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆரம்பம் ரொம்ப அழகா ஆரம்பிப்பாங்க, தேவனை ஆராதிக்கும் பொழுது ரொம்ப அழகா ஆரம்பிப்பாங்க. ஆனா போக 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 வாழ்க்கை தேர்ந்து போகிறது, ஆராதனை குறைவுபட்டு போகிறது. நமக்குள்ள ஒரு லக்கு இருக்கணும். we need to have a goal in our life. என்ன கோல் இருக்கணும் தெரியுமா? நான் எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது, அந்த தேவதூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது, நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகணும். that's my goal. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 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 லக்கு இருந்தது. அந்த லக்கு கானானை நோக்கி இருந்தது. சின்ன வயசுல ஒரு கதையை படிச்சிருப்போம். ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஒரு ஓட்ட பந்தயத்துல கலந்து கொண்டதாம். பயங்கரமான கூட்டம், ஏராளமான மிருகங்கள் சைட்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முயல் சொல்லிச்சான், நான் துள்ள 10 ஜம்ப் பண்ணேன்னா அந்த லக்கை அடைந்து விடுவேன் என்று சொன்னது. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஆனா அந்த ஆமை பாவம், அது எவ்வளவுதான் ஓடினாலும், இது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுன்னா அது 100 ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதை கிராஸ் பண்ண முடியும். இந்த அழகான போட்டி துவக்கத்துல 2 பேரும் அழகா பக்கத்துல நின்று இருக்கிறாங்க. இந்த ராபிட் அந்த டாட்டாய்ஸை பார்த்து சிரிச்சுதான், ஏன் நீலாம் நடந்து எப்படி கிழிச்சிட போற, நீ பாடி என்னத்த செஞ்சிட போற, நீ ஆடி ஆடி என்ன பண்ண போற, இன்னைக்கு நீ தோத்து போற, நான் தான் வெற்றி பெற போறேன் அப்படின்ச்சு. போட்டி தொடங்கினது, அந்த காரியங்கள் துவங்க ஆரம்பித்தது, எக்காலம் ஊதப்பட்டது. இப்போ 2 நடக்குது. ராபிட் அழகா துள்ளி 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 போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த டாட்டாய்ஸை பார்த்து, ஆமையை பார்த்து சிரித்துட்டு சொல்லிச்சான், ஏய் நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாரு, நீ எவ்வளவு பின்னாடி இருக்கிற, நீ எப்படிதான் வந்து சேர்வ, நான் கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை ஃபாலோ பண்றேன்னு தூங்க ஆரம்பிச்சது. சத்தம் கேட்டது.
எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா முயல் ரொம்ப சந்தோஷமா தூங்கிட்டே இருக்குது. ஆமை நடக்க ஆரம்பித்தது. தன்னால் முடிந்த காரியங்களை வைத்து, தனக்கு இருக்கிற பலத்தை வைத்து மெதுமெதுவாக நடக்க ஆரம்பித்த ஆமை கடைசியாக அந்த பினிஷ் என்கிற லைனுக்கு, அந்த எல்லை கோட்டுக்குள்ளே அது கடந்து வந்தது. ஆனால் நான் யாரு தெரியுமா, நான் அதை சாதித்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. தூங்கினபடியினால அது தோற்று போனது. 2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி பார்க்குது, கூடியிருந்த ஒரு மிருகமும் இல்ல. என்னடா யாரும் இல்லைன்னு திரும்பி பார்த்தா ஒரு மிருகம் வந்து சொல்லிச்சு, அடா பாவி, ரேஸ் முடிஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு, ஆமை வின்னாயிற்று அப்படின்ச்சு. கைவிடப்பட்ட சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? அசதியாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவ சபையில தூங்கிட்டு இருக்கிறோம். தேவ சபையில வார்த்தையை கேட்காதபடி, அந்த எக்காலம் ஊதும் பொழுது அதை கேட்க விடாதபடி சாத்தான் காதுகளை அடைத்து வைத்திருக்கிறான். தேவ வசனத்தை கேட்டக்கூடாதுல. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் தான், எல்லா இடத்துலயும் உயர்வு தான், எல்லா இடத்துலயும் நல்ல நல்ல காரியங்களை பேசுறாங்க, நல்லதுதான். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அந்த எக்கால சத்தமும் காதுல கேட்குதா? அந்த எக்கால சத்தத்தின் துணியை அறிந்திருக்கிறாயா? ரெடியா இருக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எக்காலம் ஊதும் பொழுது அவங்க ரெடியா இருந்தாங்க. எதுக்கு ரெடியா இருந்தாங்க தெரியுமா? they have a destination. கானான் என்கிற ஒரு எல்கையை வைத்திருந்தார்கள். அதற்குள்ள நான் போகணும், பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோகத்திற்குள்ளே போக வேண்டும், அந்த எக்கால சத்தத்தை கேட்கணும் என்று யாரு தாகத்தோடு இருக்கிறீர்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் விதமாக சொல்லி இருக்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் எப்படி இருங்க? ஆயத்தமாயிருங்கள். எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? அந்த எக்காலம் எப்போ முழங்கும், I want to hear the sound of trumpet, அந்த சத்தத்தை நான் கேட்கணும் என்று யாரு தன்னுடைய வாழ்க்கையில ரெடியா இருக்கிறீங்களோ உங்களை தான் ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோகத்துக்குள்ள, அந்த பரிசுத்தமான ஒரு தேசத்துக்குள்ள அழைத்து செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பந்தயத்துக்கு ரெடியா இருக்கணும், டெஸ்டினேஷன் போக ரெடியா இருக்கணும். 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம் வேத புத்தகத்தில். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். 10 பேர் மணவாளன் வருவதை கேள்விப்பட்டு போறாங்க. 5 பேருடைய கரங்கள்ல ரொம்ப அழகா அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. 5 பேர் சொல்றாங்க, பார்த்துக்கலாம் பிரதர், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நாளைக்கு புதிய மனுஷனா மாறலாம். என்ன ஆகிட போகுது? இயேசு நாளைக்கு வந்துருவாரோ, இயேசு இன்னைக்கு வந்துருவாரோ, பரவாயில்ல பிரதர், நாளைக்கு ரட்சிக்கப்படுறோம். ஆயத்தம் இல்லை. 5 பேர் போறாங்க, இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள், மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம். கேட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? இந்த 5 பேர் கையில விளக்க வச்சிருக்கிறவங்க அந்த விளக்க தூக்கிட்டு மணவாளுடைய கதவு திறக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டன, உள்ள ஓடுறாங்க. இப்போ தான் இந்த 5 பேரும் தேடுறாங்க, ஐயோ என்னுடைய கரங்கள்ல இந்த காரியங்கள் இல்லையே, என்னுடைய கரங்கள்ல இது குறைவுபட்டிருக்கிறதே, என்னுடைய கரங்கள்ல இது வீணாக்கப்பட்டிருக்கிறதே என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்லியிருக்கிறது, கதவுகள் அடைக்கப்பட்டாகிவிட்டது. இன்னைக்கு தேவன் வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. சத்தியமாகிய வசனத்தை கேட்கிற வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் நீ அனுஷ்டானம் எடுத்துறேன் பிரதர், அடுத்த வாரம் ரட்சிப்புக்குள்ள கடந்து வரேன், அடுத்த வாரம் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றேன், அது வரைக்கும் மனமோன போக்குல வாழ்றேன். ஆண்டவர் இன்னைக்கு வருவார்னு ஆர் யூ ரெடி? ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரெடியா இருந்தாங்க. அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது, பூரிகைகளை ஊதும் பொழுது அவர்கள் கூட்ட கூட்டமாக அந்த கானானுக்கு நேராக படையெடுத்து போனார்கள். இன்னைக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம் கைவிடப்பட்டு விடாதபடி முதல் காரியம், முதல் ட்ரம்பட், முதல் எக்காலம் நமக்கு காட்டி தருகிற காரியம், நம் ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது. அன்னைக்கு அதனாலதான் எக்காலத்தை ஊதுனாங்க.
அவ்வளவு பெரிய ஜனத்தொகை, அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாது. ஆனால் இந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் ரெடியாகி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு கானானுக்கு நேராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயணங்களை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பரலோகத்தை நோக்கின லெக்கை நோக்கின அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஒரு விடுதலையோடு, ஆண்டவரே பலனற்றவன் தான், ஆண்டவரே பாவம் உள்ளவன் தான், பரிசுத்தப்படுத்தும், உண்மை உள்ளவனாக மாற்றும், விடுதலையை தாரும் என்று கேட்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக இரண்டாவது எக்காலத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். எண்ணாகமும் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தையும் 3ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக செய்து கொள்வாயாக. ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, அவைகளை ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். முதலாவது ஒரு ட்ரம்பட் பார்த்தோம், முதலாவது ஒரு எக்காலம் பார்த்தோம். அந்த எக்காலம் என்ன சொல்லி இருக்குது? யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இரண்டாவது ஒரு எக்காலத்தை பார்க்கிறோம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்திலே வர வேண்டும். எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும், சபைக்கு வர வேண்டும். இன்னைக்கு சபை கூடுதலை விட்டு விட்டு பக்கத்து வீட்டுல காது குத்து, பக்கத்து வீட்டுல திருமண வீடு, பக்கத்து வீட்டுல அந்த ஃபங்க்ஷன், பக்கத்து வீட்டுல இந்த காரியம், என் குடும்பத்தில் அந்த காரியம், எந்த காரியம் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு 6 நாள் உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக வேலை செய். ஆனால் வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆவியானவரே இந்த சபையில கடந்து வந்திருக்கிறப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், அந்த எக்கால சத்தம் என்னோடு பேசட்டும், நீர் என்னோடு கூட பேசும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யம் கூட்டி சேர்த்து அந்த கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனது போல உங்களையும் கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாமுவேலை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் தேவ சமூகத்தில் இருந்தார், தேவ ஆலயத்தில் இருந்தார். அதனாலதான் ஒரு விசேஷமான சத்தத்தை கேட்டார். யாருடைய சத்தத்தை கேட்டார் தெரியுமா? மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியல? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழ்றோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் தேவையில்லை, புதன்கிழமை ஆராதனை தேவையில்லை, வியாழக்கிழமை ஆராதனை தேவையில்லை, ஈஸ்டருக்கும் குட் ஃப்ரைடேக்கும் கிறிஸ்மஸுக்கும் புது வருஷ ஆராதனை, இதை தவிர்த்து ஆராதனைக்கு வரவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? யாரு தேவ ராஜ்யத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, உம்முடைய சமூகத்துல உட்கார என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே டிவி பார்க்கிற நேரத்தை ஒதுக்கி தள்ளிட்டு தேவ சமூகத்துல உட்கார நேரத்தை நான் ஒதுக்குறேன். ஆண்டவரே நண்பர்களோடு கூட சந்தோஷமா இருக்கிற நேரத்தை விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ற ஒரு நேரத்தை தெரிந்து கொள்கிறேன். எக்காலத்தை ஊதும் பொழுது அந்த ட்ரம்பட் ப்ளோ, அந்த ட்ரம்பட்டை ஊதும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பதாக வர வேண்டுமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறாரு. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? சபைக்கு வருவதற்கு நம்முடைய இருதயம் துடிக்கணும். ஆண்டவரே எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்பொழுது 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், இந்த எண்ணம் யாருக்குள்ள அதிகமா இருக்குதோ, ஆண்டவரே ஆராதனைக்கு உள்ள நான் உட்கார்ந்து இருக்கணும், நான் துதிக்கணும் ராஜா, நான் பாடணும், வசனத்தை கேட்கணும், நீங்க என் கூட பேசணும். யாரு ஒப்பு கொடுக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவர் பேச 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 உங்க வாழ்க்கையில தரித்திரங்கள் மாறும். அவர் பேச 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 வாழ்க்கையில் கண்ணீர் மாறும். அவர் பேச 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 வாழ்க்கையின் போராட்டங்கள் உடைந்து போகும். மிக தெளிவாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், ட்ரம்பட்டை ஊதுறாங்கன்னா you need to know one thing, நான் தேவ சமூகத்துல ஓடோடி வரணும். இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல நிறைய திருச்சபைகள்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மணி அடிப்பாங்க. இந்த மணி அடிக்கிற அடி அந்த ஊருக்கே கேட்கும். நேற்றைய தினத்துல கர்த்தருடைய கிருபையினால செட்டிக்குளம் திருச்சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பேச போயிருந்த பொழுது அங்க நான் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல், 7 மணிக்கு செகண்ட் பெல். இந்த 2வது மணி அடிக்கும் பொழுது அந்த ஊர் முழுசும் மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. வேகமா ஓடி வராங்க. இதே போலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசேயுடைய நாட்கள்ல எக்காலங்கள் ஊதப்பட்ட பொழுது அங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்திற்கு முன்பதாக அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக கடந்து வந்தார்கள். தேவ சபையை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஆராதனை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் சும்மா விடுற தேவன் அல்ல, அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு பாஸ்டர் போய் கேட்டான், ஐயா ஐ நீட் அனாயிண்டிங், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னை அபிஷேகப்படுத்துங்கள் என்று கேட்டான். இந்த ஐயா சொன்னார், ஐயா ஒன்றும் இல்லை, 1 மாதம் கழித்து வாருங்கள். 1 மாதம் கழித்து மறுபடியும் அந்த போதகரிடத்தில் வந்து அவர் கேட்டார், ஐயா ஐ நீட் அனாயிண்டிங், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் என்று கேட்டார். இவர் சொன்னாரு 1 வாரம் கழிச்சு வா அப்படின்னாரு. இவனுக்குள்ள பயங்கர கோபம். ஆல்ரெடி 1 மாசம் வெயிட் பண்ணிட்டேன், இனி 1 வாரம் காத்திருக்க வேண்டுமா என்று யோசித்தான். வசனம் சொல்லியிருக்கிறது, காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்குமாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பல காத்திருப்புல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமே, பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்டங்கள் மாற வேண்டுமே, கண்ணீரோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், விரும்பினது வரும்பொழுது என்ன மாறிடும்? கவலைகள் மாறும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ நீரூற்று போல இருக்குமா. அவன் கேட்டான், 1 வாரம் கழிச்சு வரணுமா? பாஸ்டர் சொன்னார், ஆமா கம் ஆஃப்டர் 1 வீக். போயிட்டான், பயங்கர கோபத்தோடு போயிட்டான். 1 வாரம் சரியா 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வரான். பாஸ்டர் வந்து கேட்டான், ஐ நீட் தி அனாயிண்டிங், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்படியாக விரும்புகிறேன். அவர் சொன்னாரு, தம்பி 2 நாள் கழிச்சு வா. இவனுக்குள்ள பயங்கரமான வெப்ராளும், அடா பாவி இவ்வளவு நாளும் காத்திருக்கிறேனே, ஏன் அந்த அபிஷேகத்தை கொடுக்க மாட்டேங்கிறாய் கேட்கிறான். வேற வழியே இல்லை. 2 நாள் கழிச்சு வர்றான். வந்தோடனே அந்த பாஸ்டர்ட்ட கேட்டான், ஐயா இன்னைக்காவது அபிஷேகத்தை தருவீங்களா? அந்த என் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறேன். இவர் சொன்னாரு, shall we walk for a while, நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிப்போமா அப்படின்னு கேட்கிறாரு. இவனுக்கு இருதயத்துக்குள்ள கோபம் ஒரு பக்கம் நினைக்கிறான், பரவாயில்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. நடக்க ஆரம்பிக்கிறான். போறான் தூரம் நடந்துட்டே இருக்கிறான். தூரத்துக்கு போயிட்டே இருக்கிறான். என்ன செய்யறதே தெரியல. ஒரு கட்டத்துல இவன் ஆத்திரத்தை அடக்கி கொள்ள முடியல, இவருக்கு மேல இருக்கிற கோபத்தை அடக்கி கொள்ள முடியல. அந்த பாஸ்டருடைய சட்டைய இறுகமா பிடிச்சிட்டு, ஐ நீட் தி அனாயிண்டிங் டுடே, இப்பொழுது எனக்கு வேண்டும், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்டான். அவர் தலையில கை வச்சாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நமக்கு இந்த வாஞ்ச வேணும். அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம், இது தேவையில்லை. ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்தம் இன்னைக்கே தேவை, தேவ சபைக்கு இன்னைக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் சொன்ன காரியத்தை இன்னைக்கே செய்யற ராஜா உமக்காக. யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 2வதாக ஒரு அனுபவம் பார்க்கிறோம், எக்காலம் ஊதுவது. தேவ சபைக்கு நம்ம சீக்கிரமா போகணும். தேவ சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துறோம். ஏன்னா அங்கதான் வசனம் இருக்குது, அங்கதான் ஜெபம் இருக்குது, அங்கதான் விடுதலை இருக்குது, அங்கதான் ஒரு மாற்றம் இருக்கிறது. தேவ சபைக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்க மத்தியில் சொல்ல போறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தையும் 52வது வசனத்தையும் வாசிக்க கேட்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனம் மற்றும் அதனுடைய 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும்
மறுரூபமாக்கப்படுவோம். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. The third trumpet, மூன்றாவது எக்காளம் யாருடைய காதுல தொனிக்கும் தெரியுமா? யார் பரிசுத்தத்தோடு வாழுகிறார்களோ, யார் தேவ சமூகத்தை தேடுகிற அனுபவத்தோடு வாழுகிறார்களோ, யார் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளிலே வாழுகிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம் காதுல ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? அந்த ட்ரம்பட் ஒலிக்கிற ஒரு சத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திருடன் வருகிறத போல வருகிறேன். என்னுடைய வருகையை யாரும் அறிவதில்லை. ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை மாவரைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை எப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஒரு சிவப்பு கிடாரியை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சிவப்பு கிடாரி ஒன்றை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார். ஒரு சாம்பிள் பார்த்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதை உண்மையாக பலி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது சம்பவிக்குமே ஆனால் நான் நிச்சயமா சொல்ல முடியும், தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. யார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இனி பாவமுள்ள வாழ்க்கை இல்ல ராஜா, ஆண்டவரே இனி வீணான வாழ்க்கை இல்ல ராஜா, உண்மையான வாழ்க்கையை வாழ்ற, தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ்ற யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ தேவ பிரசன்னத்தில் சொல்ல முடியும், ஆவியானவர் உங்களை அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்படியாக செய்வார். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், வேறு மனுஷனாக மாற்றப்படுவார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படி மாறுவீங்க? வேறு மனுஷராக மாறுவீர்கள். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது you will be transformed, வேறு மனுஷனாக மாறுவீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் மறுபடியும் உயிரோடு வருவார்கள், தேவ சமூகத்திலே வந்து நிற்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படும்படியாக விரும்புகிறார். அந்த கடைசி எக்காலத்தை கேட்கும்படியாக விரும்புகிறார். யாரும் கேட்க விடாதபடி சத்துருவானவன் நம்முடைய காதுகளை பாவத்தினால் அடைத்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்காதபடி சத்துருவானவன் பலவிதமான காரியங்கள் மூலமாய் நம்முடைய காதை அடைத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் காதை ஓபன் பண்ண விரும்புறேன் அப்பா, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புறேன் ராஜா, அந்த ட்ரம்பட்டை கேட்க விரும்புறேன். ஆவியானவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என்னை கிருபையினால தாங்கும் ராஜா. அந்த ஓட்ட பந்தயத்தின் முடிவில் அந்த பரலோக ராஜ்யத்தில் கடந்து வர, இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோக ராஜ்யம் கடந்து வர ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷன் கைவிடலாம், இந்த உலகத்துல உறவுகள் கைவிடலாம், இந்த உலகத்துல பிள்ளைங்க கைவிடலாம், இந்த உலகத்துல பெற்றோர் கைவிடலாம். ஆனால் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒரே தேவன் இஸ்ரவேலின் தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கடந்து வர்ற வரைக்கும் வசனம் சொல்லியிருக்கிறது, காலையில அவர் மேக ஸ்தம்பமாக, இரவில அக்கினி ஸ்தம்பமாக பாதுகாத்தாராம். நிச்சயமாக அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் உங்களை பாதுகாக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். விடுதலையோடு தேவன் ஆராய்த்து பாருங்க. ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்துல, அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துல விசுவாசத்தோடு ஓட, ஆண்டவரே பொறுமையோடு ஓட, நிதானத்தோடு ஓட, தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஓட்டங்களை ஓட தேவ ஆவியானவர் கிருபை செய்யும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த எக்காளம் ஊதும் பொழுது அந்த பரலோகத்தில் உங்களை கூட்டி சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது எக்காலம் என்ன தெரியுமா? ஒருவர் கூட கைவிடப்பட்டக்கூடாது. நம்முடைய சபைக்கு வர்றவங்க, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிந்த எல்லாரும் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம்,
ட்ரம்பட் என்பது, எக்காலம் என்பது சபை கூடுதலை அது காட்டி தருகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும், அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஏனென்றால் சபை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஸ்தலம். ஆண்டவர் சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்டது சபை அல்ல, இருதயமாகிய சபையும் ஆண்டவர் சொல்றார் அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்குள்ளே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், அவருடைய 2வது வருகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எக்காலத்தை ஊதும் பொழுது அவருடைய வருகையில நாமும் செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம், தெரிந்தவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கண்களை